வணக்கம். இந்த பதிவு டெட்டு டிஆர்பி படிப்பவர்களுக்கான பதிவு. இது பார்ட் 3, பார்ட் 1, பார்ட் 2 ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இல்லைனாக்கா செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன படிச்சிருக்கணும் அது எல்லாத்தையும் போட்டிருப்பேன். உங்களுக்கு குறிப்புகள் தான், நோட்ஸ் தான் வேணும் அப்படின்னா அந்தந்த ஸ்டாண்டர்டில் போய் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் படித்தது எல்லாமே அந்தந்த ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு குறிப்புகளாக கிடைக்கும். ஏன்னா என்னை ஒன்று ஒன்றா கேட்டுட்ருக்கீங்க. நான் எல்லாமே நிறைய போட்டிருக்கேன். நான் என்ன போட்டிருக்கேன்னு நானே தேடி பார்க்க முடியாத அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் தேடி படிக்கிறதுனா படிக்கலாம். உலக விலங்குகள் தினம் அக்டோபர் 4. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அக்கம் பக்கத்தில் 4 விலங்கு இருக்குது. அக்டோபர் 4 அக்கம் பக்கம் 4 விலங்குகள் இருக்குது. விலங்குகள் சரி. வன மகோத்சவம் எப்போன்னு தெரியுமா? நீர் வாழிடம் 2 வகைப்படும். நன்னீர் வாழிடம், உவர்நீர் வாழிடம். இருவாழ்விகள் என்னென்ன அப்படின்னா தேரை, தவளை. நன்கு வளர்ந்த ஒரு யானை ஒரு நாளைக்கு எவ்வளோ உணவு சாப்பிடும் அப்படின்னா 136 கிலோ. 1, 3, 6. காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி அனிமோமீட்டர். காற்றின் வேகம் அனிமோமீட்டர். கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்றை என்னன்னு சொல்கிறோம்? நிலக்காற்றுன்னு சொல்கிறோம். இது எப்போ வீசும்? பகல் பொழுதில் வீசும். இது 2-3 தடவை கேட்டிருக்காங்க. பகல் பொழுதில் வீசுறது நிலக்காற்று. இதே நைட்டில் வீசுறது கடல் காற்று. நைட்டில் நிலத்துலேருந்து கடலை நோக்கி வீசும். அதான் கடல் காற்று. அடுத்து பாரதியார் சுதேசமித்திரன் இதழில் உதவி ஆசிரியராக எந்த வருஷம் சேர்ந்தார்? 1904. பாரதியார் காந்தியடிகளை எப்போ சந்தித்தார்? எந்த வருஷம் சந்தித்தார் அப்படின்னா 1919. 19 2 பேர் சந்திச்சுக்கிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்தே மாதரம், எந்தையும் தாயும், ஜெயபாரதம், அச்சமில்லை போன்ற பாடல்களை பாடியவர் பாரதியார். கல்வியின் தெய்வமான பாரதியின் பட்டம் பாரதியாருக்கு எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா அவரோட 11வது வயதில் கொடுத்தாங்க. 11 வயதில் பாரதியாருக்கு யாரால் பட்டம் வழங்கப்பட்டது? பாரதிங்கிற பட்டத்தை யார் கொடுத்ததுன்னு கேட்குறாங்க. எட்டயபுரம் அரசவையால் கொடுக்கப்பட்டது. எட்டயபுரம் அரசவையால் கொடுக்கப்பட்டதுங்கிறது தான் புக்கில் இருக்குது. அது ஆப்ஷனில் இருந்தால் அதுதான் நீங்கள் ஆன்சராக போடணும். அடுத்து தூத்துக்குடியில் பிறந்தவர் வ.உ. சிதம்பரனார். ஆங்கிலேய கப்பலுக்கு எதிராக சுதேசி கப்பல் சேவையை தொடங்கினது தான் அவரோட சாதனை. எந்த 2 இடங்களுக்கு இடையே வ.உ. சிதம்பரனார் கப்பல் சேவையை தொடங்கினார்னு கேட்பாங்க. தூத்துக்குடி மற்றும் கொழும்பு. செண்பகராமனை ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்து சென்றவர் யார் அப்படின்னா ஆங்கிலேய உயிரியலாளர் சர் வால்டர் சிக்லாண்ட். இவர் தான் செண்பகராமனை கூட்டு போனார். யார் செண்பகராமன் அப்படின்னா ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தையை பிரபலமாக்குனது, ஜெய்ஹிந்திர வார்த்தையை கொண்டு வந்ததே அவர் தான். இந்த சர் வால்டர் சிக்லாண்ட் அப்படிங்கிறவர் ஒரு ஆங்கிலேயர். அவர் தான் செண்பகராமனை ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டி சென்றது. முதல் உலகப் போர் தொடங்குறதுக்கு முன்னாடியே சர்வதேச இந்திய சார்பு குழுவை தொடங்கினது யாருன்னு கேட்பாங்க. செண்பகராமன். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்று அனைவராலும் பயன்படுத்தப்படும் டேஷ் என்ற வாசகத்தை உருவாக்கியவர் செண்பகராமன். ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தையை உருவாக்குனது செண்பகராமன். சுப்பிரமணிய சிவா பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து அவர் திண்டுக்கலை சேர்ந்தவர். சுப்பிரமணிய சிவா நடத்தின இதழோட பேர் தான் என்னது? ஞானபானுங்கிற இதில் நடத்தினது சுப்பிரமணிய சிவா தான். எல்லாமே புதுசான இன்ஃபர்மேஷன். நீங்கள் 7th 8th படித்தா இதெல்லாம் தெரியாது. 5th புக்கை எடுத்து 3rd புக்கை எடுத்து படித்தா தான் தெரியும். ராமானுஜம் விஜயம், சங்கரா விஜயம் போன்ற பல புத்தகங்களை எழுதியவர் சுப்பிரமணிய சிவா. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு என்ன பெயர் வச்சுருக்காங்கன்னு கேட்பாங்க. தியாகி சுப்பிரமணிய சிவா மாளிகை அப்படின்னு தான் திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸோட பேர். இதான் தியாகி சுப்பிரமணிய சிவா மாளிகை. தேசபந்து இளைஞர் சங்கம் என்பதை தொடங்கினது யார்? திருப்பூர் குமரன். தேசபந்து இளைஞர் சங்கம் திருப்பூர் குமரன். இந்திய தேசிய இராணுவ அதிகாரியாக இருந்த லக்ஷ்மி சாகல் டேஷ் என அழைக்கப்படுகிறார். கேப்டன் லக்ஷ்மி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. உலகில் அதிகமாக பயன்படுத்தப்படும் கனிமங்களில் ஒன்று தாமிரம். அதிகமாக பயன்படுத்துகிற தனிமங்களில் ஒன்று தான் தாமிரம். சிறந்த மின்கடத்தியாக பயன்படுத்துறது எது அப்படின்னு கேட்டால், சிறந்த மின்கடத்தியாக பயன்படுத்தப்படுவது எதுன்னு கேட்டாலும் தாமிரத்தை தான் சொல்லணும். அதே மாதிரி இரும்பு தாது தமிழ்நாட்டில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. தமிழ்நாட்டில் இரும்பு தாது கிடைக்கும் இடம் கஞ்சமலை. தாது கிடைக்குது, அதை கஞ்சன்னு சொல்கிறாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கஞ்சமலையில் இரும்பு தாது கிடைக்குது. பாக்சைட்டிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் உலோகம் தான் அலுமினியம். பாக்சைட்லேருந்து பிரிக்கப்படுற உலோகம் அலுமினியம். பாக்சைட் படிவம் தமிழ்நாட்டில் எங்கே கிடைக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் சேர்வராயன் மலையில் கிடைக்குது பாக்சைட். பாக்சைட்டோட பயன்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. பாக்சைட் எதுக்கு பயன்படுது அப்படின்னா காகித தயாரிப்பிலும் நீர் பெட்ரோலியத்தை தூய்மைப்படுத்துறதுலையும் பயன்படுது. அடுத்து இன்றியமையாத அருந்தனிமம் எது அப்படின்னு கேட்பாங்க. துத்தநாகம். ஏன்னா இது கண்டிப்பாக உடலுக்கு தேவைப்படும், ஆனால் கம்மியாக இருந்தாலே போதும். அதிகமாக தேவையில்லை, ஆனால் கண்டிப்பாக தேவை. அதனால தான் அதை இன்றியமையாத அருந்தனிமம்னு சொல்கிறாங்க. இது எதில் கிடைக்கும் அப்படின்னா சிவப்பு இறைச்சி, வெள்ளை இறைச்சி மற்றும் கடல் உணவுகளில் தான் இருக்குது துத்தநாகம்.
இன்றியமையாத அருந்தனிமம் துத்தநாகம். விவசாயத்தில் 95% மேலே உரங்கள் தயாரிக்க எதை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க. பொட்டாசியம் தான். உரங்கள் அப்படின்னாலே பொட்டாசியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 95% வந்து பொட்டாசியத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க உரங்களுக்கு. சிறார் உதவி மைய எண் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க 1098. இது ஒரு திட்டமாக தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்பாங்க. 1996. 1996 தான் தொடங்கினாங்க சிறார் உதவி மைய எண். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி. 2013 எந்த நகரில் பல்வேறு இடங்களில் பணிபுரிந்த 16 குழந்தைகளை இந்த உதவி மைய எண்ணை வைத்தே மீட்டிருக்காங்க. 16 குழந்தைங்களை மீட்டிருக்காங்க இந்த 1098ங்கிற நம்பரை வச்சு. எந்த இடத்துல அப்படின்னா, எந்த நகரம் அப்படின்னா அலகாபாத்தில் 16 பேர் மீட்கப்பட்டாங்க. இதை இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. ICDS அப்படின்னா என்ன? இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ், ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள் நிதியுதவி திட்டம். இதுக்கு நிதியுதவி வழங்குறது யார் அப்படின்னு கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இந்திய அரசு நிதியுதவி திட்டம். குழந்தை கடத்தும் நபர்களை தண்டிக்கும் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 860. இந்திய தண்டனை சட்டம் 1860. குழந்தைங்க 18க்குள்ளே இருந்தாக்கா அவங்க 60 வயசுக்கு மேலே இருந்தாலும் அவங்கள தண்டிச்சிருவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1860. குழந்தை பாதுகாப்பு தொடர்பான தேசிய கொள்கைகளை வரைவு செய்கிற அமைச்சகம் எது அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தான் வந்து குழந்தை பாதுகாப்பு தொடர்பான தேசிய கொள்கைகளை வரையறை செய்யுது. இதோட இந்த பதிவு முடியுது. 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற குறிப்புகளை நீங்கள் படிச்சிட்டிங்க. தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.